நீங்க இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களா, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, ஐ கான் ட்ரிங்க் காஃபி. இந்த ரெண்டு சென்டென்ஸுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெண்டு சென்டென்ஸுமே நம்ம பார்க்கறதுக்கு ஒரே மீன் தான் தருது. காஃபி வேண்டாம் அப்படிங்கிற மீன் தான் தருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே அர்த்தம் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. சரிங்களா? ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி என்பதற்கும் ஐ கான் ட்ரிங்க் காஃபி என்பதற்கும் அர்த்தம் ரொம்ப வேறுபாடு உள்ளது. சரிங்களா? நம்ம என்ன இப்போ ரெண்டுக்கும் காஃபி வேண்டாம் தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா டோன்ட்டுக்கும் காண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டோன்ட் என்பது உங்களுக்கு ஒரு விஷயம் பழக்கமே இல்லாதப்போ அந்த இடத்துல டோன்ட் யூஸ் பண்ணணும். எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படிங்கிற போது ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே என்னால இப்போ காஃபி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அதனால எனக்கு இப்போ காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், காண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ கான் ட்ரிங்க் காஃபி. எப்பவுமே காண்ட் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, காண்டோட அப்படியே சும்மா வந்துட்டு ஐ கான் ட்ரிங்க் காஃபின்னு சென்டென்ஸோட அடுத்து நீங்க ஒரு காரணம் எழுதணும். காண்ட் வரும்போது எப்பவுமே ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? தமிழ்ல சொல்லி பாருங்களேன், உங்களை யாராவது காஃபி வேணும்னு கேட்காங்க, நீங்க உங்களுக்கு காஃபி எப்பவுமே குடிக்க மாட்டீங்கன்னா இல்லை பேர் காஃபி பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நீ இப்பதான் டீ சாப்பிட்டு வந்திருக்கீங்க, அதனால இப்போ காஃபி வேண்டாம்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவீங்க, இப்பதான் டீ சாப்பிட்டு அதனால எனக்கு காஃபி குடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இப்போ என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காண்ட் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே உங்களுக்கு பழக்கம் இல்லாதப்போ அதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, காண்ட் நீ எங்க யூஸ் பண்றீங்களோ நான் கண்டிப்பா அடுத்த ஒரு கேள்வி வரும், ஏன் அப்படின்னு கேள்வி வரும். இல்லாட்டி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்களே உங்க பதிலோட அதை பிகாஸ் அப்படின்னு போட்டு அந்த ஆன்சரையும் சேர்த்து இந்த காரணத்தையும் சேர்த்து அதுல சொல்லிடுங்க. ஐ கான் ட்ரிங்க் காஃபி பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் சம் டீ. எனக்கு காஃபி குடிக்க முடியாது இப்போ, ஏன்னா இப்பதான் நான் டீ குடிச்சேன், இப்பதான் டீ குடிச்சேன்னா காஃபி குடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் ஆச்சுங்களா. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி மீனிங் தான் தர மாதிரி இருக்கும், ஆனா இந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம எங்க கேன் போடணும் எங்க டோன்ட் போடணும் அப்படிங்கிறத அந்த கான்டெக்ட் தெரிஞ்சு வச்சு கரெக்டா யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ மூலமா நீங்க புதுசா விஷயம் நம்புறேன். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை தான் சந்திக்கிறேன்.